ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான வெண்ணிலா ஃப்ளேவர் பேன் கேக் எப்படி வீட்டிலேயே செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு முட்டை 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறோம். உங்ககிட்ட பீட் இருந்ததுன்னா அழகாக நீங்கள் கையிலே நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் தான் இதை நான் சேர்க்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வாழைப்பழம் 2 இருக்குது இல்லையா, அதை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மிக்ஸியில் அரைப்படுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்லைஸாக போட்டுட்டு மூடி போட்டு நல்லா அரைச்சி வந்துக்கலாம். நல்லா பேஸ்ட் ஸ்டேஜ் வர அளவுக்கு இதை நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைப்பட்டுருச்சு. இந்த மாதிரி பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் வேறு ஒரு பவுலுக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் ஒரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ். அது நான் ஒரு மூடி அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். நான் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் சோடா மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் மைதா மாவு மட்டும்தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இதில் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம், அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் இதில் சேர்த்து பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே டேஸ்ட்டு தான் உங்களுக்கு கொடுக்கும். ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் எந்த மாவு வேணாலும் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக பாலை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா பேனில் ஊற்றுற அளவுக்கு ஸ்டேஜ் வர அளவுக்கு நீங்கள் அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஹனி சேர்க்க போகிறேன். தேனும் நம்ம டேஸ்ட்டுக்காக தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் தேன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் இதை மூடி போட்டு வச்சிடுங்க. இதுலேயே கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடுங்க. அவ்வளோ. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம என்ன பண்ணலான்னா தவாவில் ஊற்றி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் வேணால் பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பட்டர் இருந்ததுன்னா பட்டரில் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்று ஒன்றா ஒரு 3 ஷேப் வர அளவுக்கு நம்ம இதில் ஊற்றி எடுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சு நீங்கள் இதை வேக விடணும். அப்போ தான் நல்லா வெந்து உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தியாக வரும். நீங்கள் இதில் சோடா உப்பு சேர்க்குறனால உங்களுக்கு அந்த மைதா மாவு நம்ம போட்டிருக்கனால லப்பர் மாதிரி அந்த இழுக்கிற மாதிரி வராமல் நல்லா சாஃப்டாக அந்த பிச்சு சாப்பிட்ற அளவுக்கு நல்ல கரெக்டான ஸ்டேஜ் வரும். அதுக்கு தான் நம்ம இதில் சோடா மாவு சேர்க்குறோம். இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா செவந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு அந்த பக்கமும் நல்லா வேக விட்டுட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு டேஸ்டான வெண்ணிலா ஃப்ளேவர் பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.